சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் கடந்த ராத்திரி எல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்திலே வந்து அமரும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வரும் தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அதிசயங்களே காணப்படும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது பாடல் பகுதி வீலா அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. தேவனுடைய நாமத்தை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நம் கொடுத்த கிருபைக்காய் அவரை நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே.
பரிசுத்தரே நன்றி ராஜா. சகலத்தையும் செய்ய வல்லவரே உமக்கு மகிமை. தேவரீர் உங்க ஒருவருக்கே மகிமை ராஜா. ஹalleluya நல்லவரே. ஹalleluya சர்வ வல்லமை படைத்தவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி உம்மை உயர்த்தும் துதி, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த புகழ்ச்சி எப்பொழுதும் எங்கள் வாயில இருந்து அது எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாளிலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த நற்பொருளை பாதுகாக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது நாளாக நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் படித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது இப்பொழுது வேறு எதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிகள் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப இந்த காத்து கொள்ளுகிற வேலைய ஆண்டவர் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காருன்னு இப்பதான் தெரியுது. ஆமா, நம்ம வேற யாரோ நமக்கு காவலிடுறாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம தான் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய விஷயங்கள், விசுவாசம், அன்பு, இதெல்லாம் நம்ம தான் காத்துக்கொள்ளணும். இந்த நட்பொருள் இதெல்லாம் நம்ம தான் காத்துக்கணும். இப்ப இருதயத்தையும் காத்துக்கணுமா? நம்முடைய இருதயம் ஏதோ நமக்கு ஆப்போசிட்டா, நம்முடைய ஹார்ட்டுக்கு இருதயத்துக்கு ஆப்போசிட்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சாலமோனை கொண்டு சொல்றார். நீ உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்றார். ஏன்னா நம்முடைய இருதயம் சாதாரண இருதயம் இல்ல. பைபிள் சொல்லுது திருக்குள்ள இருதயம். சொல்லுங்க, எப்படி உள்ளது? சொல்லுங்க, எப்படி உள்ளது? அது திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கா. அதனால அந்த திருக்குள்ள இருதயத்தை நீ தான் காத்துக்கணுன்றாரு. அப்ப எல்லாருக்கும் அந்த பர்மிஷனை தேவன் கொடுக்கல. அவர் வேற யாரும் காத்துக்கொள்ற மாதிரி சொல்லல. சரி, என் சமூகத்துக்கு வா, நான் காத்துக்கொள்றேன் அப்படின்லாம் கூட சொல்லல. அவர் அங்க சொல்ற விஷயத்த கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. அவர் சொல்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது, உன் இருதயத்தை நீ தான் காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, யார் காத்துக்கொள்ளணும்? உன் இருதயத்தை நீ தான் காத்துக்கொள்ளணுன்ற. அப்ப இருதயம் பலவிதமான சூழ்நிலையை சாருகிறதா இருக்கிறது, பலவிதமான போராட்டத்தை சந்திக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்துல பலவிதமான காட்சிகளை பார்க்கும்போது அது என்ன பண்ணுது? சிதறடிக்கப்படுது. சொல்லுங்க, என்ன பண்ணுது? சொல்லுங்க, என்ன பண்ணுது? சிதறடிக்கப்படுது நம்முடைய இருதயம். ஆமா, எதெல்லாம் கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலங்கிற மாதிரி நம்முடைய இருதயம் அடிக்கடி நமக்கு ஒரு திருக்குள்ள இருதயமா போயிடுது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அப்படிதான் இருந்தது. அதனாலதான் சாலமோன் இந்த விஷயத்த தமது ஜனத்துக்கு சொல்றார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றார், யூதர்களுக்கு சொல்றார், அவரை நேசிக்கிறவங்களுக்கு சொல்றார், ஆலயத்துல அவரை ஆராதிக்கிறவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்களா?
சோத்திரம். அல்லேலூயா. 3000 நீதிமொழிகளை எழுதின சோத்திரம் சாலமோன் 3000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். சோத்திரம். அதுல ஒண்ணுதான் உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? 1000 பாடல்களை பாடியிருக்கிறார் சாலமோன். 1000 பாடல்களை பாடியிருக்கிறார். 3000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, நீ உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீ கண்டதெல்லாம் காட்சி கொண்டதெல்லாம் கோலம் என்று போற உலகம். அதனால நீ உலகத்துல எதெல்லாம் பாக்குறியோ அது மேலாம் ஆசைப்படுவேன். சோதனை இருதயம் வாஞ்சிக்கும், அதை கொடுத்துரு. உன்னுடைய ஆத்துமா அதை வாஞ்சிக்கும், அதை கொடுத்துரு என்று. அப்ப நம்ம ஆசைப்படுறதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைப்போம். அதுதான் நம்முடைய இருதயத்துக்கு சோதனை கிடைக்கிற விருந்து. நம்முடைய இருதயத்துக்கு விருந்து எப்போதும் ரெடியா இருக்கும். ஆனா அதோட சேர்ந்த ஆபத்து நிறைய இருக்கும். அதுக்குதான் அந்த இருதயத்துக்கு பேர் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிற ஒரு இருதயமாக மாத்திட்டார். அதனால இப்ப இந்த இருதயத்தை நீ தான் காத்துக்கொள்ளணும்னு சொல்றாரு. வேற மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை அவர் கொடுக்கல. நீ தான் அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த இருதயத்தை என்ன செய்யணும்? நீங்க தான் காத்துக்கொள்ளணும் என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய இருதயமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லாருக்கும் உள்ள இருதயம் ஒரே இருதயமா இருக்கும். எல்லாம் ஒரே இருதயமா இருந்தார்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஆனாலும் அது அப்பப்ப கொஞ்சம் மாறும். ஆமா, ஒரே இருதயமா இருந்தவங்க எல்லாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க வேதாமத்துல. ஆனா சிலருக்கெல்லாம் ஒரே இருதயம்லாம் இருக்காது. சோதரன். ஒவ்வொருத்தருடைய கணிப்பு ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். சோதரன். பிள்ளையினுடைய இருதயம் வேற மாதிரி இருக்கும், மனைவினுடைய இருதயம் வேற மாதிரி இருக்கும், கணவனுடைய இருதயம் வேற மாதிரி இருக்கும், உறவுகளுடைய இருதயங்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருதயம் இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய இருதயத்தை ஆமா நீ தான் காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். இருதயம் எப்போதும் அது கிறுக்குள்ள தானே. ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா கல்லான இருதயம். இருதயத்தை குறித்து பலவிதமான காரியங்களை வேதாமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தர் இன்னைக்கு இந்த உலகத்துல படைச்சிருக்கிறார். அதனால இருதயத்தை நீ காத்துக்கொள்ளக்கூடியவளா இருக்கணும். நம்முடைய இருதயம் எப்போதும் பிரச்சனைக்குரியது தான். எப்போதும் பிரச்சனைக்குரியது. அதனால நம்முடைய இருதயம் எப்போதும் நல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நம்ம இருதயம் பல காரியங்களை வாஞ்சிக்கும். ஆனா நம்ம நேசிக்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த இருதயத்துக்கு என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா சில நேரத்துல நம்ம கேட்கறத கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அவஸ்தைப்படுவோம். சொல்லுங்க, கேட்கறத கொடுத்துட்டு அவஸ்தைப்படுவோம். அது என்ன நேசிக்குதோ அதை நம்ம கொடுத்துருவோம் அதுகிட்ட. ஸ்தோத்திரம். அப்படி கொடுத்துட்டு கடைசியா என்ன பண்ணுவோம்? ரொம்ப அவஸ்தைப்படுவோம். அதனால தேவ பிள்ளைகள், அந்த இருதயம் எப்படிப்பட்டது என்று ஸ்தோத்திரம். நீங்க உங்க இருதயத்தை நீங்க என்ன செய்யணும்? பரிசோதித்து பார்க்கணும். உண்மையிலேயே நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளதான் இருக்குதா? எப்படிங்க? நம்ம இருதயம் கர்த்தரை சார்ந்துதான் இருக்குதா? இல்ல அவருக்குள்ளதான் நம்ம எப்போது இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம அலசி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய இருதயம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். என் இருதயம் என்கிட்ட இல்லைங்க, நான் யார்ட்டையும் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். அதுல சாது சுதர்சி கூட அவர் ஒரு சரித்திரத்துல சொல்லுவார். அவருடைய தகப்பனா இருக்கா பாரு, டேய் எனக்கு வயசாச்சுன்னா என் சொத்தெல்லாம் நீ தான்டா கவனிச்சுக்கணும், இனிமே எனக்கு வாரிசு நீதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் சொல்லும்போது, அப்போ உடனே ஸ்தோத்திரம் அவர்கிட்ட சொல்லுவாரு, எனக்கு ஒரே இருதயம் தான் அப்பா, அந்த இருதயத்தை நான் இயேசுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவாரு. அவர்கிட்ட சொல்வதற்கு முன்னாடி அவருடைய முறை பொண்ணுகிட்டே அந்த மாதிரி சொல்லுவாரு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை இருதயம் அப்படின்னாரு, ஒரு இருதயம் தான், அதை நான் இயேசுகிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த இருதயமும் இல்லைன்னு சொல்லி அப்பா கேட்கறதுக்கும் அப்படிதான் சொல்லுவார். தகப்பனார் கேட்டதுக்கும் அதான் சொல்லுவார். அப்படி சொன்னதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவரு தகப்பனார் வீட்டை விட்டு வெளியாக்குறாரு. அவர் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்றாரு பாருங்க. சாது சுந்தர் சிங் தன்னுடைய இருதயத்தை எப்படி காத்துக்கொள்றாரு பாருங்க. சாது சுந்தர் சிங் தன் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு செருப்பு கூட இல்லாம தன் வீட்டை விட்டு இறங்கி வருகிறார். செருப்பு கூட இல்லாம. அவர்தான் இந்தியாவின் முதல் அப்போஸ்தலன். இந்தியாவின் முதல் அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங். பஞ்சாப்ல பிறந்தவர், பஞ்சாப்ல வாழ்ந்தவர்.
அவர் இருப்பிடத்தெல்லாம் நாங்கள் போய் பார்த்து அவர் வாழ்ந்த இடம், அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அவர் தங்கின இடம், தூங்கின இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். பஞ்சாப்ல இருக்கு. அந்த மாதிரி அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்தவராக இருந்தார். அவர் இருதயத்தை முழுமையாக கர்த்தருக்கு கொடுத்தவராக இருந்தார். அதனால யாருக்குமே அந்த இருதயத்தில் இடம் இல்லை. அதனால கடைசி வரைக்கும் அவர் தன் ஜீவன் போகும் வரை அந்த இருதயம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் சொந்தமா இருந்தது. அவர் சொன்னது எப்ப சொன்னாரோ இயேசுக்கு சொந்தம்னா அதே மாதிரி அவர் இயேசுக்கு சொந்தமா இருந்து வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு தேவ மனுஷன், தன் இருதயத்தை தன் உயிர் போகும் வரை காத்து கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன் தான் அந்த சாது சுந்தர் சிங். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் தன் இருதயத்தை யாருக்கும் கொடுக்கல. அவர் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் கொடுத்தார். அந்த ஆண்டவரும் அந்த ஒரு இருதயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இருதயத்துல என்னென்ன செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்து முடிச்சார். கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது. பாத்தீங்களா, தன் இருதயத்தை காத்துக்கொண்டார். எவ்வளவு அருமையா சொன்னார் பாருங்க. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இப்ப ஒரு புருஷன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே தன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு பெற்றோர் உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களும் 2 பேரும் தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு ஒரு எஜமான் ஒரு வேலையாளர் இருக்கான்னு சொன்னா அவங்க இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய நெருக்கம் வரும், பயங்கர பிரச்சனையெல்லாம் வரும். அது மாதிரி நண்பர்களுக்குள்ள தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் என்ன பண்ணான்னா நல்ல தண்ணி போடுவான். 2 பேரும் சேர்ந்து நல்ல தண்ணி போடுவாங்க. தண்ணி போட்டு கடைசியில என்ன பண்ணுவான், அவன் நண்பன் ஓவரா தண்ணி போடுவான். ஒருத்தன் அதுல ஓவரா தண்ணி போடுறதுனால ஒருத்தன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் சுதாரிப்பா இருப்பான். அதனால அவன் கொண்டு வந்து நேரா இந்த போதையில இருக்கிறவனை கொண்டு வீட்டுல விட்டான். இப்படி அவனுக்கு கொஞ்சம் தெளிவு இருந்ததுனால கொண்டு விட்டான். இப்படி விட்டு கடைசியில பாத்தீங்கன்னா புருஷன் போதையில இருக்கும் போதே அந்த அவனுடைய மனைவியை இவன் என்ன பண்ணிட்டான், இவன் மனைவி ஆக்கிட்டு அவன் சரீரத்துக்கு முன்பாகவே, அவனுடைய இருதயத்துக்கு முன்பாகவே, நண்பனுக்கு முன்பாகவே அவனுடைய என்ன செய்யறான், மனைவியை அவன் வைத்து கொண்டான். எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்து பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய நண்பன் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய காரியம் செய்யறான் பாரு. அப்படி நண்பனா இருக்க வேண்டியவன் அங்க அவன் இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் அவன் அங்க என்ன பண்றான், தீட்டுப்படுத்துறான். அதை அவன் தீட்டுப்படுத்துறதுக்கு ஏதுவாக மாறுறான். அப்ப நீங்க அதை தீட்டுப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு குறை வச்சிடறான். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் குடிச்சே செத்து போறான். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்படுறாங்க. அவங்க 2 பேருக்கும் எய்ட்ஸ் நோய் இருக்கிறது. அவன் பல பிரச்சனையில ஈடுபடுவான் போல் இருக்கு. அதனால யோசிச்சு பார்த்தா எய்ட்ஸ் நோயில சிக்குண்டு மாட்டிக்கொண்டார்கள் 2 பேரும். எய்ட்ஸ் நோயில அந்த குடிகாரனும் இறந்தார். அடுத்தது இவளுக்கும் அதே எய்ட்ஸ் இவளும் அந்த எய்ட்ஸ்லயும் வியாதியிலேயும் மரித்து போனார். கடைசியில பிள்ளைதான் அனாதையாக்கப்பட்டது. இப்ப அந்த பிள்ளை அனாதையாக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் தன் இருதயத்தை காத்துக்கொள்ளாத தன்மை. தன் இருதயத்தை புருஷனும் காத்துக்கொள்ள, மனைவியும் காத்துக்கொள்ள, 2 பேரும் காத்துக்கொள்ளாம விட்டதுனால இன்னைக்கு குழந்தை அனாதையா போச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனைக்குரியது பாருங்க. கடவுள் சொன்னா அந்த வார்த்தையை கேட்கணும். இத்தனைக்கும் அதுல ஒருத்தவன் கிறிஸ்தவன், பொண்டாட்டியும் கிறிஸ்தவ, புருஷனும் கிறிஸ்தவன். என்ன பிரயோஜனம்? வசனம் சொல்லுது உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆனா உன் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியலையே. இப்ப குடும்பம் பலியாச்சு, அனாதையாக்கப்பட்டது, ஒரே குழந்தை அனாதையாக்கப்பட்டது. காரணம் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாம போனதுனாலதான். பாத்தீங்களா, கடவுள் சொல்லுகிற வார்த்தையை ரொம்ப அற்புதமா என்றோம். ஆனா அவர் சொல்ற வார்த்தையை கேட்கறவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறதுன்னு சொல்றவங்க பாலா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நல்லா அழகா சொல்றாரு பாருங்க.
அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். உன் இருதயத்தை காத்துக்கொள். சொல்லுங்க, என்ன செய்யும்? உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே அழகா சொல்றாரு, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். நீ கண்டிப்பா நம்முடைய கஸ்டடியில விட்டுட்டாரு. நம்ம தான் அதை காத்துக்கிறோம். வேற இதுக்கு காவல்லாம் இந்த உலகத்துல கிடையாது. நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. நாம தான் பாதுகாக்கணும். நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். மனுகுலத்துக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். நீ தான் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். சோதரன், எந்த பேயும் உள்ள வராம இருக்கிறதுக்கு, எந்த பிசாசும் உள்ள வராம இருக்கிறதுக்கு இருதயத்தை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். நம்ம கண்ட்ரோல் தான். பாத்தீங்களா, கர்த்தர் நம்மகிட்டே ஒப்படைச்சிட்டார். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்னு சொல்றார். சோதரன், அப்ப அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா அதுக்கு கீழே இன்னும் ஒன்றை காத்துக்கொள்ளணுமா? வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்களேன். பிரசங்கி 5:1 படிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ உன் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க செய்வதே நலம். அல்லேலூயா. மூடர் பலியிடுவது போல. ஆமா, சோத்திரம். இப்ப என்ன, தேவாலயத்துக்கு போகும்போது என்ன காத்துக்கொள்ளணும்? உன் நடையை காத்துக்கொள். ஸ்தோத்திரம். அந்த அதுலயே சில வசனங்கள் இருக்கும். 4ஆம் வசனம் படிங்க. ஆமா ஆமா, ஸ்தோத்திரம். நிறைய நம்ம பண்றோம், ஆனா அது எதுபடி நம்ம வாழ்றது இல்லை. அதெல்லாம் வேஸ்ட் தானே. நிறைய பொருத்தனை பண்றோம், ரைட்டு. ஆனா எந்த பொருத்தனைப்படி நம்ம இருக்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை, தேவன் எங்க இருக்கிறாரா? வானத்தில் இருக்கிறார். தேவ சமூகத்திலே நீ உன் துணிகரமாய் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் வார்த்தைகள். ஆமா, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கிறது முதலாவது வார்த்தையை காத்துக்கொள்ளணும். சோத்திரம். பார்த்தீங்களா, இருதயம். சோத்திரம். இருதயத்துல பல விதமான சிந்தைகள் வரதான் செய்யும். ஆனா அது வாய் வழியா தான் வெளிப்படும். இருதயத்துல சிந்தனைகள் எல்லாம் சேகரிச்சு என்ன செய்யுது? அது வெளியிடுது. அப்ப அந்த வார்த்தைகள் மூலமா அது வெளியே வருது பாருங்க. சோதனவா, நாக்கு எதுக்கு படைச்சிருக்கிறாரு கடவுள்? சொல்லுங்க பார்க்கலாம். நாக்கு எதுக்கு படைச்சிருக்கிறாரு? நாக்கு இல்லைன்னா பேச முடியாது. நிறைய பர்பஸ் இருக்கு நாக்குக்கு, நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிற ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்களா, அந்த நாக்கு என்ன பண்ணுது? அப்படியே அதை நாக்கு வந்து தள்ளி விடுது. தள்ளி விட்டு இந்த கிரைண்டர்லாம் ஒரு நாக்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும்? அதை அந்த அரைக்கிற இடத்துக்கு அது கொண்டு போய் விடும். அந்த நாக்கு வந்து அரைக்கிற இடத்துக்கு பிளேடு மாதிரி உள்ள வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து அரைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நான் விழுது பாருங்க. விட்ட உடனே அது போய் அரைக்கிற இடத்துல விழுது. அது வந்து அரைப்படுது. அதே மாதிரிதான் நாக்கு நம்ம சாப்பிடுகிற ஒவ்வொரு ஆகாரத்தையும் பல்லுக்கு இடையில கொண்டு போய் அது சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால அது ஸ்தோத்திரம், அது வேலையை அது கரெக்டா செய்யுது. செய்யறதுனால தான் நமக்கு சாப்பாடு ஜீரணமாகுது, சாப்பிட்றோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. பாருங்க, அது கரெக்டா அந்த வேலையை செய்யுது. ஸ்தோத்திரம். அப்புறம் நாக்கு பேசுவதற்கு ஏதுவாக நமக்கு செயல்படுது. அடுத்தது நம்ம ருசியை நமக்கு வெளிப்படுத்துது. நாக்குல நமக்கு ருசியை கொடுத்துருக்கிறார். அந்த ருசி, நாக்கு ருசியில தான் நம்ம சாப்பிடணும். எல்லாம் பல பர்பஸ் இருக்கு. அப்ப நாக்கு வந்து அதனுடைய காரியத்தை அது காத்துக்கொள்ளுது. அது மாதிரி நம்முடைய ஸ்தோத்திரம், அதே நாக்கு தான் வார்த்தைகளே என்ன செய்யுது? பேச ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். பேசுவதற்கு நமக்கு நாக்கு வேணும். அப்ப அந்த இருதயம் நிர்ணயிக்கிறது. இருதயம் என்னெல்லாம் நினைக்கிறதோ அதை அப்படியே வாய் பேசுது பாருங்க. அதனால்தான் நீ உன் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடாது. சோத்திரம். பார்த்தீங்களா, மூடர் பலியிடுவது போல பலியிடாது. சோத்திரம். எப்போ போனாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், கணிப்புற கணிப்பு எல்லாமே நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுறதா இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதயத்தை காத்துக்கொள்வது உண்மையான உன் வார்த்தையை காத்துக்கொள்ளணும். உன் வார்த்தையில தவறுகள் நிறைய விழும். நிறைய தவறுகள் விழும். சோத்திரம். கண்ணா அப்படின்னான்னு விழும். ஆனா அந்த தவறுதலை நீ தான் காத்துக்கொள்ளணும். எல்லாரும் சத்தமா ஒரு அலையை சொல்லுங்க. சரி, சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்ப தவறுதல் என்று சொல்லுகிறது நாக்கு மூலமா வருதுன்னு நினைக்க கூடாது. அது இருதயத்துல இருந்து வர்றதுதான். இன்னொரு வசனம் கூட இருக்கு பார்த்தீங்களா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சொல்லுங்க எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம இருதயம் என்ன இருக்குதோ, என்ன சொல்லுதோ, அதுதான் இந்த வாய் பேசுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த இருதயத்தின் நிறைவு அது என்ன சொல்லுதோ பாருங்க, அது என்னெல்லாம் நினைக்குதோ அதைத்தான் வாய் எல்லாத்தையும் பேசும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஒன்று நினைக்கும். நான் இப்போ என்ன செய்யறோம்? இந்த காலையில ஜெபம் முடிக்கணும். காலையில ஜெபம் முடிச்சு நான் என்ன பண்ணணும்? மத்தியானம் அதில் காலையில உடனே போய் நான் முழங்கால் போடணும். காலையில சொல்றேன், என்னோட இருதயம் நினைக்குது, சரி இப்போ நீ 1 மணி நேரம் ஜெபம் நடத்தி முடிச்சிட்ட, இப்போ நீ அடுத்தது உன் தனி ஜெபம் போய் பண்ணு, போ முழங்கால் போடு, போய் சொல்லு. இந்த தனி ஜெபம் இருதயம் சொல்லுது, சரி சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யணும்? நான் போய் 1/2 மணி நேரம் முழங்கால் போடணும். பார்த்தீங்களா? இருதயம் சொல்லுது நீ போய் ஜெபம் பண்ணுன்னு. உடனே நான் என்ன பண்றேன்? ஓடி போய் ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. அட சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, என் இருதயத்துல நான் தீர்மானம் பண்றேன், இன்னைக்கு காலையில நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே என்ன பண்றேன்? அதை அப்படியே நான் போய் செய்கிறேன். நல்லா ஜெபிக்கிறேன். போய் 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டு நல்லா சோத்துறேன்னு சோத்துறேன். எப்போதும் காலையில 1 வருஷத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெப ஒருங்கிணைப்பு ஊழியங்களுக்காக என்ன செய்யறேன்? ஒவ்வொரு நாளும் காலையில 20 நிமிடங்கள் நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஜெபிச்சிட்டு இருக்கேன். அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். டெய்லி ஸ்தோத்திரம். காலையில 20 நிமிஷம் ஜெப ஒருங்கிணைப்பு ஊழியங்களுக்காக மனதார ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். அதுல ஊழியம் பண்றவங்களுக்காக, அதுல தேவதாசர்களுக்காக, வட இந்தியா ஊழியங்களுக்காக, ஊழியர்களுடைய ஆசீர்வாதங்கள் நலனுக்காக பல விஷயங்களை சொல்லி நான் ஜெபித்துக்கிட்டு வரேன். அது அவங்க அதில் வேலை செய்கிற, அதில் பணியாற்றுகிற எல்லாருக்கும் நமக்கு தெரியும், மேக்சிமம் தெரியும். திருப்பத்தூர் ஜெபத்தில், திருப்பத்தூர் 3 நாள் பாஸ்டிங் ப்ரேயரில் எல்லா மக்களையும் ஜெபிக்க வச்சு நானும் அதில் 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். அதனால் அதை இன்னைய வரைக்கும் அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். காலையில் 20 நிமிஷம் அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஜோசுவா ஐயாவுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், அந்த ஊழியம் இன்னும் நல்லா நடக்கணும். இன்னும் நிறைய பேர் அதில் உண்மை உத்தமமாக செயல்படணும். அந்த ஊழியங்கள் தேசத்தில் படரணும். பல தேசங்களில் அது நல்லா வளர்ந்து வருது. அதனால் அந்த மாதிரி ஊழியங்களை நல்லா செய்யணும்னு சொல்லி சிறப்பாக அந்த ஜெபத்தை நாங்கள் ஒரு 1000 பேர்கிட்ட அந்த ஜெபத்தை அன்னைக்கு ஏறெடுக்க ஒப்பு கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் அந்த ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இருதயத்தில் உள்ள தீர்மானம், அந்த இருதயத்தில் உள்ள தீர்மானத்தை அன்னைக்கு நான் வெளியிட்டு சொன்னேன். அது இன்னைய வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? இன்னைய வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதை நான் அடுத்த மீட்டிங்கில், அடுத்த வருஷம் மீட்டிங் நடக்கும்போது நான் போய் என்ன பண்ணுவேன்? அந்த மீட்டிங்கில் சொல்வேன், இந்த 1 வருஷம் உங்கள் இடத்துல நான் சொன்னது மாதிரி காத்து கொண்டேன். 1 வருஷம் நான் தினமும் காலையில் 20 நிமிஷம் ஜெபிச்சேன். வந்திருக்கிற எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்பேன். சோத்திரம். கண்டிப்பாக கேட்பேன். அதுக்காக தான் என்ன ஆண்டவர் ஜெபிக்க வச்சிருக்கிறார். அப்போ தேசத்தில் நம்ம இருந்தால் ஒரு நல்ல ஒரு காத்துக்கொள்ளுதல் இருக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தேர்ந்தவங்களா இருக்கணும். சும்மா எல்லாம் ஓட்டாண்டியா இருக்கக்கூடாது. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதனால நல்லா ஜெபிச்ச ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த திருப்பத்தூர் மீட்டிங் வரும்போது ஸ்தோத்திர ஜெப ஒருங்கிணைப்பு தினமும் 12 மணி நேரம் ஜெபம் நடக்கும். அந்த ஜெபம் வரும்போது நாங்கள் போய் என்ன செய்வோம்? அந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி எத்தனை பேர்லாம் தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டாக பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்போ எனக்கு தீர்மானம் நான் எடுத்த தீர்மானத்தை நான் இன்னை வரைக்கும் உறுதியாக இருக்கேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா? இதுதான் காத்துக்கொள்றது. நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நம்முடைய வாயின் வார்த்தையை காத்துக்கொள்ளணும். சும்மா அந்த காத்தோட்டமாக போகிற மாதிரி நம்ம வார்த்தை காத்தோட்டத்தில் போயிடக்கூடாது. சோத்திரம். ஒரு ஆவிக்குரியவனுடைய வேலை காத்தோட்டத்தில் வார்த்தையை விட்டுறக்கூடாது. சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் காத்தோட்டத்தில் வார்த்தையை விடுறத மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. அதை திரும்ப நம்ம கை கொள்றது இல்லை. அப்படின்னு சொல்றது. சில பேர் சபையிலெல்லாம் வெக்கம் இல்லாமல் கை தூக்கிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் இந்த வேலையை செய்வேன், நான் அப்படி பொறுப்பாக இருப்பேன், ஆச்சா அப்படிச்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்களா, அது காத்தோட்டமாக காத்தோட்டமாக போயிடும். சில பேருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. செய்ய மாட்டாங்க. சோத்துட்டேன். செய்ய மாட்டாங்க. உண்மை இல்லாதவங்க, எதையும் காத்துக்கொள்ள திராணி இல்லாதவங்க, எவ்வளோ பொறுப்புகளை எடுத்து 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 போட்டு விட்டுறது. அவங்களுக்கு தேவ பயம் இல்லாதவங்க அப்படிதான் செய்வாங்க. தேவ பயம் இல்லாதவங்க தான் அப்படிலாம் பண்ணுவாங்க. எடுத்த காரியத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை விஷயத்துல நம்ம அப்படி போனோம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஏதோ எனக்கும் சிலது இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கும் சிலது மறந்துருக்கும், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம்,
மேக்சிமம் மற்றவங்களுக்கு மத்தியில நான் எடுக்கிற இண்டிவிஜுவல் தீர்மானம் இல்லை, இது நான் எடுக்கிற பப்ளிக் தீர்மானம். பப்ளிக்கா நான் அந்த காரியத்தை செய்யறேன். அதனால இந்த பப்ளிக்கா நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு பப்ளிக்ல ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா, நம்முடைய இருதயம் பேசி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னா, அந்த தீர்மானத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். அப்புறம் என்னங்க, நம்ம வயசுக்கும் நம்ம அழகுக்கும் நம்ம படிப்புக்கும் நம்ம மதிப்புக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்புக்கும் என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? அதுக்கு ஒரு கௌரவம் வேண்டாமா? நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு கௌரவம் இல்லையா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு கௌரவம் இல்லையா? அவர் என்ன அவ்வளவு வீணா போனவரா? இல்ல அவர் மோசமானவரா? சொல்லிட்டு மாறுறதுக்கு இப்பயாவது புரிஞ்சுங்க. இப்படி மீறுறவங்கள்ட்ட ஆவியானவர் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் இருந்தா எப்படி விடுவாரு சொல்லுங்க? அவரே நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு வேண்டுதல் செய்யறான்னு சொல்றாரு. அப்படிதானே சொல்றாரு? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. சொன்ன பிறகுதான் ஒரு தீர்மானம் எடுத்து, சரி இந்த காரியத்தை நான் பண்றேன் அப்படின்னு எடுக்கிறோம். திடீர்னு போட்டு உடைக்கிறோமே, எப்படி? திடீர்னு அதை செய்யறதுக்கு தகுதி இல்லாம போயிடுறோமே, அது எப்படி? எப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளாம போறோம்ல? யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயத்த நம்ம கோட்டை விட்டுட்டோம். கடவுளுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பாவனை தான், ஆனா இல்ல, நம்ம கடவுளுக்குள்ள இல்ல. இதான் உண்மை. கடவுளுக்குள்ள இருக்கிற மாதிரி நடிக்கிறோம். நடிச்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகமே கேட்டா நாடகம் மேடைன்னு சொல்றோம். நாடகம் தான் நடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாடகம் தான் நடிக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைங்கிற அந்த பயபக்தி போயிடுது. பயம் என்றாலே பயபக்தி, எபிரேய பாஷையில பயபக்தின்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு சாதாரண கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னாலே அது வந்து பயபக்தியை குறிக்குதான். பயத்தோடு பக்தியும் சேர்த்து வழங்குறாங்க எபிரேய சொல்ல. அப்படி வருது பாருங்க. அந்த பயபக்தி எங்க போயிடுது பாருங்க, நம்ம விட்டு அது வெளியே போயிடுது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயபக்தி போயிடுது. சில பேருக்கு நல்லது நடந்தாலே பயபக்தி போயிடும். ஆமா, ஸ்தோத்திரம். சில பேருக்கு ஸ்தோத்திரம் எப்போதும் அந்த உறுதியா இருக்கணுங்கிற அந்த அந்த அசிங்கத்தன்மையா நினைக்கிறாங்க. அந்த உறுதிங்கிறது அவங்க வாழ்க்கையில ஒரு அசிங்கத்தன்மை. ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பயணம்லாம் பாத்தீங்களா, ஒருத்தன் கூட நம்ம கிட்ட இல்ல. எல்லாம் அவனும் என்ன பண்ணானோ சுயநலக்கார பயணம். ஊழியம் செய்யறேன்னு வீட்டுல கடந்து தூங்குறான்னு தவிர ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லாத பயணம்லாம் மாறிட்டானுவோம். இன்னைக்கு யூத் எல்லாம் அப்படிதான் செய்யறாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருந்துதான் ஊழியக்காரன் வளருவான். அதுதான் உண்மையான ஊழியம். ஆனா இப்ப என்னடான்னா, அவன் இஷ்டத்துக்கு வளர ஆரம்பிச்சிட்டான். கேட்டா ஊழியக்காரனா எல்லாரும் சேர்த்தான் சொல்றாங்க. ஊருப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி வீணா போயிட்டு இருக்கிறாங்க. இருதயத்துல ஒரு நல்ல தீர்மானம் கிடையாது. இருதயத்தை காத்துக்கொள்றது இல்ல. நான் கடவுளுடைய ஊழியக்காரங்கிற அந்த எண்ணம், தரிசனம் எல்லாம் நாசமா போச்சு. ஒரு பயலுக்கு அந்த பயபக்தி இல்ல. நான் தான் ஊழியம் செய்யணும், நான் தான் ஆலயத்தை கிளீன் பண்ணணும், நான் தான் ஆலயத்தை சுத்தம் பண்ணணும், நான் தான் ஆலயத்துல மைக் செட்டை ரெடி பண்ணணும், நான் தான் கீபோர்டு போடணும், அந்த எண்ணமே கிடையாதுங்க. பிசாசு எல்லாத்தையும் மலங்கி போக வச்சுட்டான். அதனாலதான் சொல்றாரு, எடுத்து தீர்மானம் எடுத்து நாசமா போகுதுடா, சீக்கிரம் இப்பயாவது எடுக்கிற தீர்மானத்துல உறுதியா இருங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு, உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு, உன் இருதயத்தை காத்துக்கன்றாரு. என்னதான் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் எங்க லீவு கொடுத்தாரு சொல்லுங்க? கர்த்தருடைய காரியத்துல நமக்கு எங்க லீவு? ஏது லீவு? நமக்கு லீவுலாம் கிடையாதுங்க. சோதரன், நான் ஒரு நாள் ரொம்ப சரி மர்மம் வந்துட்டான், இனிமேலாம் மர்மனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்றேன் பாருங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சி. இந்த காட்சி என் இருதயத்தை நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானம் எடுத்துட்டு ஸ்தோத்திரம், இனிமே நம்ம ஊழியத்தை மறுமணம் கொடுத்துருவோம். ஏன் அவனை சும்மா வச்சிருப்பானே, அவனுக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்ல வேலை செய்ய சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஊழியர் கூட்டத்துல தலைமை சர்ச்சுக்கு போறேன். பாச விசுவாசம் அவங்களுடைய சர்ச்சில் பிரசங்கம்னு வச்சுங்களேன், பிரசங்கத்துக்கு போறேன். அது ஊழியர் கூட்டம், பிரசங்கத்துக்கு போறேன். அன்னைக்கு நான் தீர்மானம் முன்னாடியே எடுத்துட்டேன். என்ன எடுத்துட்டேன்னா, இனிமே நம்முடைய காரியங்கள்லாம் அவனுக்கு நம்ம பொறுப்பு கொடுத்துருவோம், பொறுப்பு கொடுத்து நல்லா பறக்க விடுவோம், நல்லா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா ஊழியம் செய்ய சொல்லுவோம். நமக்கு தான் வயசு ஆயிட்டு இருக்குல்ல, 60 ஆக போகுது, சார் பாத்துக்கலாம். அப்ப 60 ஆகல, அப்பெல்லாம் 60 ஆகல. எனக்கு 57 தான், 57 வயசு தான், 56 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள நான் அவர்கிட்ட சொல்றேன், நாம அவனுக்கு ஒப்பு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நினைச்சுட்டு நான் போய் நல்லா அருமையா கூட்டத்துல ரொம்ப சந்தோஷமா, பாஸ்டருக்கு நல்ல பரவாயில்ல, நல்ல மீட்டிங் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் பேசுவார்னு சொல்லிட்டு நல்ல பைபிள் எல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு
நல்ல டைரி எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு பேனாவெல்லாம் எடுத்துட்டு வசனத்தை எழுதலான்னு போனா சோத்திரம் திடீர்னு சொல்றாரு. சோத்திரம் மோசே கூட யோசுவாவை ஏற்படுத்தவே இல்லை. யோசுவாவுக்கு அப்புறம் கூட யோசுவா என்ன செய்யல, யாரையுமே ஏற்படுத்தவே இல்லை. ஏற்படுத்துறது நம்ம வேலை கிடையாது, கர்த்தருடைய வேலை. அதனால உன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நீ தான் ஊழியம் செய்யணும்னு பச்சையா கர்த்தர் பேசுறாரு. நம்முடைய இறுதியும் அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரிஞ்சதுனால தான் பேசுறாரு. உன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நீ தாண்டா ஊழியம் செய்யணும். ஊழியத்துல அவன்கிட்ட கொடுப்பேன் இவன்கிட்ட கொடுப்பேன்னு பேசுன உன்னை காலி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அப்படியே சொன்னது எனக்கு சொரக்குன்னு ஏறுது. ஒரு ஊசி போட்ட மாதிரி அப்படியே ஏறுது பாருங்க. அப்படியே அதண்டு போயிட்டேன், அழுது அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஊழியர் கூட்டத்திலே எனக்கு அழுகை கண்ணீருமா வந்துருச்சு. என்னடா உனக்கு வயசாச்சு, நீ போய் பொறுப்பை இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன்னு சொல்ற என்று சொல்லி ஒரே எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு காரியம் நேரிட்டது. கண்ணீரோடு அழுது அப்படியே ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரசங்கம் முடிவு வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதையே சொல்றாருங்க. சோத்திரம் ஒருத்தனுக்கும் பொறுப்பு யாருக்கும் கொடுக்கல. கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் மோசே பொறுப்புல இருந்தாரு. சோத்திரம் யோசுவாவும் சாகுற வரைக்கும் பொறுப்புல இருந்தார். ஒருத்தனுக்கு அந்த பதவியை யாரும் கொடுக்கல, நீயும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பச்சையா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் எவ்வளவு நம்ம நேசிக்கிறாரு தெரியுமா? எவ்வளவு நேசிக்கிறார். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளுன்னு சொன்னது அதுக்காக தான். சோத்திரம் நீ கூறு போட்டு உன்னுடைய தரிசனத்தை விற்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்னு அழைக்கல. உன் தரிசனத்தை நீ தாண்டா நிறைவேற்றணும் என்று சொல்லி அவரு என்ன அந்த தரிசனத்துக்கு நேரம் வழி நடத்தினார். உன்னை எதுக்கு அழைச்சனோ அதுக்காக தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், அதுல உன்னை நடத்திட்டு இருக்கேன், நீ கரெக்டா போகணும்னு சொல்லி நிறைய உணர்த்துறார். எல்லாம் உணர்த்தி முடிச்ச பிறகு அப்பதான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். சரி ஆண்டவரே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை நான் செய்யல. சோத்துறேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற அதுக்கு ஏற்ற மாதிரி சில காரியம் இருந்துச்சு. அப்ப அதை நான் பார்க்கும்போது ஆண்டவர் அப்ப பேச ஆரம்பிச்சார். செய்யணும்னியாடா, இப்ப காரியத்தை பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னதும் எனக்கு அப்படியே மோசமாச்சு. சோத்துறேன். அப்படியே பஞ்சாப் போனேன். பஞ்சாப் போயிட்டு அந்த அந்த கூட்டம் முடிஞ்சு பஞ்சாப் போறேன். பஞ்சாப் போனா அங்க அதே காரியத்தை எனக்கு கையில காட்டுறாரு. ஒரு தகப்பனார் ஒரு மருமகனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துட்டான். ஊழியத்தை நல்லா வளர்ந்து வந்த பெரிய சபை, அந்த சபையை கொடுத்துட்டான். சபையை கொடுத்துட்டு இப்ப சபையை அவன் கையில ஹேண்டர் பண்ணாரு பாருங்க. பண்ணிட்டு ஸ்தோத்திரம் உடனே அந்த மகளும் மருமகனும் சேர்ந்து அவளை அந்த பாஸ்டரை வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளி நீ ஆராதனை மாத்திரம் அட்டன் பண்ணு, மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸ்தோத்திரம். பஞ்சாப்ல நடந்த சம்பவம். பெரிய ஊழியக்காரர், நல்ல அறிவுள்ள படிச்ச ஊழியக்காரர். ஆனா அவரு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட அந்த ஊழியத்தை அவர் ஒப்படைச்சிருக்கிறார். ஒப்படைச்சு முடிச்ச பிறகுதான் எனக்கு தெரியுது, அடாடாடா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. கடைசியில அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். ஒரு டவுட்ஸ் கேட்டார். ஒரு டவுட்ஸ் கேட்டார். என்ன அப்படின்னா, தசோபாகம் நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ஸ். தசோபாகம் தங்களுடைய சபைக்கு தங்களை வயது மூத்தவர்கள், நமக்கு பரிந்து பேசுறவங்க, ஒரு முதிர்ந்த ஊழியக்காரங்கள்ட்ட தங்கி நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நாங்க பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணதுல அவரு, நான் வாகனத்துல வந்துகிட்டு இருக்கும் போது 1 மணி நேரம் நான் வாகனத்துல வரணும் வீட்டுக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவர் போன் பண்றாரு. போன் பண்ணி கேட்கிறாரு, பாஸ்டர் இந்த மாதிரி அவர் முத்துராஜ் பாஸ்டர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டாங்க. முத்துராஜ் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீங்க அந்த ஐயா பிரசங்கம் பண்ணாரு, இப்ப நான் ஊழியத்தை என் மக கையில கொடுத்துட்டேன், இப்ப என் தசோபாகம் எனக்குன்னு ஒரு காணிக்கை வருது, அந்த காணிக்கை நான் தசோபாகத்தை என் மகள்கிட்ட தானே நான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் இப்ப தசோபாகத்தை நான் எங்க கொடுக்கணும்னு கேட்கிறேன். நான் சொன்னேன், ஊழியத்தை யார் அவரை கொடுக்க சொன்னான்னு கேட்டேன். கர்த்தர் சொன்னாரா? அவர் முதலாவது பேசிக்கே தப்பு. அவர் ஊழியத்தை அவர் அவங்க கையில கொடுத்தது மகா பெரிய தப்பு. இது தேவ செயலே கிடையாது. அதனால நீ அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கணுமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஊழியத்தை முதலாவது கர்த்தர் அவங்க கையில கொடுக்க சொல்லவே இல்லை. இவர் சொல்லாமலே கொடுத்துட்டாரு. அதனாலதான் இவர் இன்னைக்கு தள்ளி விட்டாங்க, நடு ரோட்ல நிக்கிறார் அப்படி சொன்னதும் ஆமா மாஸ்டர் சொன்னார். அவசரப்பட்டு கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து உடனே அவருக்கு தனி வீட்டை உண்டு பண்ணி தனியா வீட்டுல கொண்டு வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு, அவ்வளவு பெரிய சபையை நடத்திக்கிட்டு இருந்த தேவ மனுஷன் இப்ப ஊர் சுத்தி வர்றாரு. ஊர் சுத்தி வர்றாரு. சபையில அப்ப அவருக்கு பொறுப்பு இல்லை, போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு. இப்ப ஊர் சுத்தும் போது அங்கங்க கிடைக்கிற காணிக்கையில தசோபாகம் கொடுக்குறாரு. அந்த தசோபாகத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னா, என் மகளாச்சே அவளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
அவன் உடனே அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ முதலாவது உன் ஊழியத்தை கூறு போட்டு வித்த பத்தியா, அதே தப்பியா. முதல்ல உன் ஊழியத்தை கொடுக்க சொன்னது யாரையா? உன்னை யாரு கொடுக்க சொன்னா? உன்னை யாரு கொடுக்க சொன்னதுன்னு சொல்லி சத்தம் போட்டு போன வைங்க பாஸ்டர் சொல்லிட்டேன். ஊழியமே அவருடைய ஊழியம் பாஸ்டர், விஷன் அவருடைய தரிசனம் பாஸ்டர். இப்ப தரிசனத்தை இழந்து ஊழியத்தை இழந்து ஆண்டியா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி சும்மா அந்த பொறுப்பு கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன், இந்த சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைய ஊழியம், யாராவது ஊழியக்காரனா இருந்தீங்க, நீ வயசாகி சாகிற வரைக்கும் உன் ஊழியத்தை நீ பண்ணணும். ஆமா, அப்படி பண்றவங்க தான் இருதயத்தை காத்துக்கொள்றவங்க. ஆமா, சும்மா கண்ணா அப்படின்னு கண்டவனுக்கு தூக்கி ஊழியத்தை கொடுத்துட்டு இப்ப இவர் ரோட்ல நடு ரோட்ல நிக்கிறாராம். இப்ப ஆண்டவர் பார்த்து இவர் ஆசீர்வதிக்கணுமா? என்னத்தை ஆசீர்வதிக்க முடியும்? ஸ்தோத்திரம். அவங்க ஊழியத்தை அவங்க கரெக்டா பண்ணணும். இன்னொருத்தங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவே கூடாது. மோசே அதை செய்யல, யோசுவா அதை செய்யல. அவங்க ஊழியத்தை கடைசி வரை அவங்க செய்யணும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அதனால்தான் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். ஆரம்பத்துல ஒரு இருதயம், போ ஒரு இருதயம், வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். இதே கதை தான் விசுவாச மக்களுக்கும் ஊழியக்கார சோத்திர ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் இதே பொழப்பா போச்சு. ஆளுக்கு ஒரு இருதயத்தை தூக்கிக்கிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தி விட்டு கர்த்தர் சொன்னாரு, கத்திரிக்காய் சொன்னாரு. எப்படி சொல்லுவாரு? எப்படி சொல்ல? வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை எப்படி செய்வாரு? ஆமா, உன் ஆடையை கொடு, உன் பணத்தை கொடு, உன்னுடைய செல்வத்தை கொடு, உனக்கு என்ன வேணாலும் கொடு, ஊழியத்தை கொடுக்க சொல்லி உனக்கு எவன் சொன்னது? சோத்திர. இதெல்லாம் பேய்களின் தரிசனம். உன் உயிர் போகிற வரைக்கும் உனக்கு கொடுத்த அந்த நட்பொருளை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, இத கூறு போட்டு விக்கிறதுக்கு ஒன்னு அழைக்கல, ஆண்டவருக்காக நிக்கதான் உன்னை கூப்பிட்டார். அதனால அவருடைய கஸ்டடியில நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளை நீ டெவலப் பண்ணணுமே தவிர குறையக்கூடாது. குறையக்கூடாது, டெவலப் பண்ணும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, இருதயத்தை காத்துக்க. எதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தாரோ முதல்ல அதெல்லாம் உள்ள கொண்டு வா. இல்லைன்னா நீ பேய்களின் இடமா நீ மாறிடுவேன். பேய்களின் வீடா நீ மாறிடுவேன். சாத்தான் உன்னை புடைக்க ஆரம்பிச்சிருவான். ஆரம்ப காலத்துல இருந்து கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த பொறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பார். எடுத்தது பொறுப்பெல்லாம் வெளியே கொண்டு வா. கொண்டு வந்து உன் இருதயத்தை காத்து கொண்டிருக்கியா, கூறு போட்டு வித்துட்டியான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்ததை அவர் அனுமதி இல்லாம யாருக்காவது கொடுத்தீன்னா தேவன் எழும்பி வருவார். அப்ப நம்ம பதில் சொல்லணும். ஜாக்கிரதையா இருங்க. அந்த ஊழியக்காரன் இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறார், ஊழியத்தையும் தரிசனத்தையும் இழந்து நிற்கிறார். ஜெபிப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, என் நிலை இப்படி இருக்கு. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எல்லாம் கரவயத்துங்க. நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு விஷயத்தையும் நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கொடுத்ததை நான் கடைசி வரையும் பற்றி கொண்டிருக்கணும். எனக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊரபா சந்தட விகாரபா கமலபரதிய நம கமல. மூளையான சேற்றி வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. பாத்தீங்களா? மூளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. எதுக்காக தூக்கி எடுத்தார்? ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்துல ஒரு இருதயத்தை காத்துக்கொள்ளதான் தூக்கி எடுத்தார். அதை இன்னைக்கு காத்துக்கொள்ளுமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீ மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை கொண்டு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். எங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட நல்ல காரியங்களை காத்துக்கொள்ள, நட்பொருளை காத்துக்கொள்ள, அன்பை காத்துக்கொள்ள, ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள, பொறுப்புகளை காத்துக்கொள்ள, ஊழியத்தை காத்துக்கொள்ள, தரிசனத்தை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். அதிசயங்களே காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.